Hello everyone, this is G Vetrivel. Previous sessionல நம்ம classification of markets பத்தி பார்த்தோம். Now we are going to discuss about market segmentation. So let's get started. Hello everyone, this is G Vetrivel. In last session we have discussed about benefits of market segmentation. In this session we are going to discuss about consumer buying behavior. கன்சியூமர் பையிங் பிஹேவியரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் பற்றி ஏன் நம்ம படிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ வாட் இஸ் த நீட் டு ஸ்டடி பையிங் பிஹேவியர் ஆஃப் கன்சியூமர்ஸ்? இப்போ கன்சியூமர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்களுடைய பையிங் பிஹேவியர், அந்த வாங்கும் யுக்தி எப்போவுமே ஒரே மாதிரி இருந்ததே கிடையாது. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாமே டெலிவிஷன் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ எல்லாமே என்ன எல்இடி எல்சிடி அந்த மாதிரி வந்துடுச்சு இல்லையா? ஸோ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அந்த டிவி கிடையாது. இப்போ ரேடியோ யார் வாங்குறாங்க? ஈவன் இப்போ ரேடியோ மேனுஃபேக்சரிங் பண்ணுறதே கூட கிடையாது. ஸோ அப்போ கன்சியூமர்ஸோட பையிங் பிஹேவியர், பையிங் பேட்டர்ன் அப்படின்றது டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே ஒரே ஒரு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் வச்சு கன்சியூமரை அப்ரோச் பண்ணவே கூடாது. கன்சியூமர்ஸோட அந்தந்த டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ், ஸோ அந்தந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி கன்சியூமர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம டே டு டே லைஃப்பில் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எந்த கம்பெனி ப்ராடக்டை டிசைன் பண்ணி மார்க்கெட்டில் ஆஃபர் பண்ணுறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்க. ஸோ இதனால தான் கன்சியூமர்ஸோட பையிங் பிஹேவியரை நம்ம ஸ்டடி பண்ணுறது இங்கே அவசியமாக இருக்குது. ஸோ அப்படி ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபர்மாக சர்வைவ் ஆகிட்டே இருக்க முடியும். இப்போ பையிங் பிஹேவியர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி we have to know about 3 words, that is buyer, consumer and customer. These 3 words are interchangeably used. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பையர், கன்சியூமர் அண்ட் கஸ்டமர் எல்லாம் ஒரே டேர்ம் தான் அப்படின்னு. பட் ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் இருக்கு. இப்போ பையர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, பையர் இஸ் த ஒன் ஹூ ஆக்சுவலி பர்ச்சேஸ் அ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஒரு ப்ராடக்டை யார் வாங்குறாங்களோ அவங்க தான் பையர். கன்சியூமர்னு எடுத்துக்கங்க, எந்த ஒரு ப்ராடக்டை யார் கன்சியூம் பண்ணுறாங்களோ, ஐ மீன் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள கன்சியூமர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒன்ஸ் அ கன்சியூமர் பர்ச்சேஸ் இட் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் அந்த கஸ்டமர் ஆகிடுறாரு. ஸோ இ பிகம் கஸ்டமர். அப்போ இது மூணுமே வேற வேற டேர்ம்ஸ். இட் கன்வேஸ் டிஃப்ரெண்ட் மீனிங். பையர் வேற, கன்சியூமர் வேற, கஸ்டமர் வேற. பையர்ன்றது இப்போ ஒருத்தர் அவருடைய சன்னுக்கு பென் வாங்குறாரு, அவர் பையர். இப்போ அந்த பெண்ணை அவர் யூஸ் பண்ண போறது இல்லை, அவருடைய சன் தான் யூஸ் பண்ண போறாரு. ஸோ அவர் சன் தான் கன்சியூமர். ஸோ பையர் கன்சியூமரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, கன்சியூமர் பையரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பையர் வேறவா இருக்கலாம், கன்சியூமர் வேறவா இருக்கலாம். கன்சியூமர் தான் கஸ்டமரா மாறுறாங்க. எப்போ மாறுறாங்க? ஒரு ப்ராடக்டை ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க அந்த ப்ராடக்டோடைய கஸ்டமரா மாறுறாங்க. ஸோ பையர், கன்சியூமர் அண்ட் கஸ்டமர், இந்த மூணுத்துக்குமான டிஃப்ரென்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும். Buyer is a person who actually purchases a product or service. He may or may not use it. Here the buyer and the user are different. Consumer is the person who actually uses a product. Thus it becomes clear that a buyer need not be a consumer and consumer also need not necessarily be a buyer. A buyer or a consumer becomes customer if he regularly buys or consumes a product or service. So இப்போ buying behaviorனா என்னன்னு படிக்கும். The manner in which the buyer will react to the marketer's strategy is what is known as buying behavior or buyer behavior. மார்க்கெட்டர்ஸோட ஸ்ட்ராட்டஜியை கன்சியூமர்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து, இதை தான் கஸ்டமர்ஸோட பையிங் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த மார்க்கெட்டர் ஆஃபர்ஸ் discount during off season, it must induce the buyers to buy. ஓகே, இப்போ ஒரு ஆஃப் சீசனில் அதாவது ஒரு சீசனே இல்லாத டைமில் டிஸ்கவுண்ட் வச்சு இப்போ ப்ராடக்டை சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் சேல் அதிகமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஆடி மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே எந்த ஃபெஸ்டிவலுமே இருக்காது நம்ம தமிழ்நாட்டில்.
இப்போ ஆடி மாதத்தில் வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணும்போது அப்போ சேல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஸோ ஆஃப் சீசனில் டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கன்சியூமர்ஸ் வந்து எந்த டைமில் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து அடாப்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து கன்சியூமர்ஸோட பையிங் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆஸ் அ மார்க்கெட்டர் வந்து கன்சியூமரோட பையிங் பிஹேவியரை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் வந்து இருக்கணும். எல்லா மார்க்கெட்டர்ஸுமே வந்து கன்சியூமர் பையிங் பிஹேவியரை பற்றி தெரிஞ்சிருக்கணும் மார்க்கெட்டர்ஸ்க்கும். ஸோ அது எதுக்காக அதை தெரிஞ்சு வச்சிருக்கணும், வாட் இஸ் த ரீசன் அப்படின்றத ஒன் பை ஒன்னை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட், buyer behavior is not static in nature. It may change any time. Therefore, the marketer should have knowledge of it. பையிங் பிஹேவியர் அப்படின்றது ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்கிறது கிடையாது, எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே, இது வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். கன்சியூமரோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸு, அவங்களோட பையிங் பேட்டர்ன்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் உங்களுடைய ப்ராடக்டை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தால் தான் மார்க்கெட்டில் வந்து சர்வைவ் ஆக முடியும். ஸோ அந்த ரீசனுக்காக பையிங் பிஹேவியர் பற்றின நாலேஜ் உங்களுக்கு இருக்கு. தென் it enables the marketer to introduce the right product at the right time in the market. Yeah, of course. ஸோ ஒரு ப்ராடக்டை வந்து எந்த டைமில் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணணும் அப்படின்றத ஒரு மார்க்கெட்டர்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பார்த்துங்க, இப்போ வந்து ஒரு கொரோனா வைரஸ் அப்படின்ற ஒரு COVID-19 அப்படின்ற ஒரு வைரஸ் வந்து வேர்ல்ட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் எதுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது? மாஸ்க் அண்ட் சானிடைசர்ஸ். ஸோ இந்த மாஸ்க் அண்ட் சானிடைசர்ஸை இந்த டைமில் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட் பண்ணணும். ஸோ இதுதான் எந்த ப்ராடக்டை எந்த டைமில் லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டர்ஸ் வந்து தெரியணும்னா கன்சியூமரோட பையிங் பேட்டர்னை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ நெக்ஸ்ட், as the market for consumer product is a highly competitive one, lack of knowledge of the behavior of buyers would enable the competitors to attract the customers' attention towards their products. ஸோ இன்னைக்கு இருக்கிறது எல்லாமே வந்து காம்படிட்டிவ் வேர்ல்டு தான். நீங்கள் ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கன்னா அதே சிமிலர் ப்ராடக்ட்ஸை இன்னொரு 10 ஃபர்ம்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ காம்படிட்டர்ஸோடைய காம்படிஷனை வந்து சமாளிக்கணும் அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்டை வந்து கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை மீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அவங்களோட பையிங் பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ப்ராடக்டை வந்து மாற்றியோ இல்லை அவங்க கன்சியூமரோட நீடுக்கு ஏற்ற மாதிரியோ கொடுத்தாதான் கஸ்டமர்ஸ் வந்து உங்களோடய இருப்பாங்க. யூ கேன் ரீடைன் கஸ்டமர்ஸ் ஒன்லி இஃப் யூ மீட் த டிமாண்ட் ஆஃப் தி கன்சியூமர்ஸ். ஸோ ஒன்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அவங்க வந்து வேற ஒரு ஃபர்மை தேடி தான் போவாங்க. ஸோ அதுதான். நெக்ஸ்ட், த buyers கேன் பி satisfied only by offering products that fulfill their desires. The general belief is that good quality products at a reasonable price would positively influence the buyer behavior. எப்போவுமே வந்து கன்சியூமர்ஸோடைய மைண்டில் என்னதான் நம்ம வந்து அட்ராக்டிவாக ப்ராடக்ட்ஸை வந்து ஆஃபர் பண்ணாலும் ப்ரொமோஷனல் எஃபர்ட்ஸ் கொடுத்தாலும் கன்சியூமர்ஸோட மைண்டில் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு வந்து அவங்க அந்த ப்ராடக்டோட அட்டாச் ஆகிருப்பாங்க. ஸோ இது எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்கும்போது எந்தவித ப்ரொமோஷன்ஸுமே இல்லாமல், சேல்ஸ் ப்ரொமோஷன்ஸுமே இல்லாமல், ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் உங்களோட ப்ராடக்டை வந்து நீங்கள் ஈஸியாக மார்க்கெட் பண்ண முடியும். ஸோ பையர் பிஹேவியர் அப்படின்றது யூஸ்வலாக எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா நீங்கள் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் ஆஃபர் பண்ணணும் அட் அ ரீசனபிள் ப்ரைஸ். ஸோ இது முக்கியம். ஃபேக்டர்ஸ் இன்வால்வ்ட் இன் பையிங் டெசிஷன்ஸ். இப்போ கன்சியூமர்ஸ் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க எதை பேஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 5 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது என்னன்னா குவாலிட்டி, ப்ரைஸ், குவான்டிட்டி, செல்லர்ஸ் இமேஜ் அண்ட் ஷாப்பிங் கம்ஃபர்ட்ஸ். ஸோ குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட் பையர்ஸ் ஆர் குவாலிட்டி கான்ஷியஸ். சச் பீப்புள் வாண்ட் டு பை ஒன்லி பிராண்டட் குட்ஸ். தே மே நாட் மைண்ட் ஹை ப்ரைஸ். ஸோ குவாலிட்டியில் வந்து கான்ஷியஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது. எவ்வளோ விலை இருந்தாலும் அதுக்கு கொடுத்து வாங்குவாங்க. அவங்களுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கணும்,
பிராண்டடாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்களே தவிர ப்ரைஸை பற்றி அவங்க மைண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான கன்சியூமர்ஸ் இருக்காங்க. தென் ப்ரைஸ். People who are price conscious want to buy from the cheapest source. They may not give any importance for the brand name. இன்னும் சில டைப் ஆஃப் கன்சியூமர்ஸ் இருக்காங்க. அவங்க என்னன்னா ப்ரைஸை பார்த்து வாங்குறவங்க. ஸோ எது இருக்கிறதுலே சீப்பு அப்படின்னு சொல்லி அதை வாங்குவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து குவாலிட்டியை பற்றியோ இல்லை அந்த பிராண்டு நேம் பற்றியோ வந்து கவலை கிடையாது. அவங்களுக்கு தேவை எவ்வளோ ஆஸ் மேச்சஸ் எவ்வளோ வந்து நம்ம காஸ்ட்டை கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி வாங்குறது தான் பார்ப்பாங்க. ஸோ ப்ரைஸ் கான்ஷியஸான கன்சியூமர்ஸும் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குவான்டிட்டி. Based on the quantity purchased, buyers may be classified into small buyers, medium buyers and large buyers. இப்போ சில டைப் ஆஃப் கன்சியூமர்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இப்போ வீட்டுக்கு தேவையான கிராசரிஸாக இருக்கட்டும் இல்லை வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், சில பேர் வந்து தினமும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரவங்க இருப்பாங்க வெஜிடபிள்ஸ்லாம். இல்லை சில பேர் வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் போய் வாங்குவாங்க. ஸோ சில பேர் வந்து வாரத்துக்கு ஒரு முறை போவாங்க. ஸோ சில பேர் வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, சில அப்பப்போ தேவைப்படும் போது வாங்கிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குவான்டிட்டியை பேஸ் பண்ணி கன்சியூமர்ஸ் வந்து கம்மியாக வாங்குறதோ இல்லை அதிகமாக வாங்குறதோ பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இது குவான்டிட்டியை பேஸ் பண்ணி எடுக்கிற பையிங் டெசிஷன். நெக்ஸ்ட், செல்லர்ஸ் இமேஜ். Some buyers are specific about the seller's image. They buy always from a particular merchant. On the other hand, there are people who may buy from different shops. ஓகே, இப்போ வந்து நீங்களே உங்கள் ஃபேமிலி எடுத்துங்களேன். இப்போ ஒரு கிராசரிஸ் வாங்குறீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு பர்டிகுலர் ஷாப்பில் தான் நீங்கள் வாங்குவீங்க. அதே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்க. கடையை வந்து மாற்ற மாட்டீங்க. ஏன் அப்படின்னா அந்த செல்லர் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பழக்கமாயிருப்பார் அந்த கடைக்காரர். இப்போ நம்ம காய்கறி வாங்குகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு கடைக்கு தான் வந்து ரெகுலராக போயிட்டு அங்கே தான் எப்போவுமே காய்கறி வாங்குவோம். ஏன் அப்படின்னா அங்கேயே வாங்கி வாங்கி நம்மளுக்கு பழக்கமாயிடுச்சு. இன்னொன்று, செல்லரை வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும், அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதனால வந்து அந்த கடையே தேடி போய் மறுபடியும் நம்ம வாங்குகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் செல்லர்ஸ் இமேஜின்றதும் வந்து கன்சியூமர்ஸோட பையிங் டெசிஷனுக்கு ஒரு காரணமாக இருக்குது. தென் ஷாப்பிங் கம்ஃபர்ட்ஸ். The elite class is always particular about shopping comforts. Such people expect facilities like an air-conditioned showroom, self-service, acceptance of credit cards and so on. இப்போ சில டைப் ஆஃப் கன்சியூமர்ஸ் இருக்காங்க. அவங்க என்னன்னா எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கோ அங்கே தான் போய் வாங்குவாங்க அடிக்கடி. இப்போ இதனால தான் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ் அப்படின்ற ஷாப்ஸ் எல்லாம் வந்துருக்கு. நீங்கள் அதில் போனீங்கனாலே ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டாக இருக்கும். அங்கங்கே ரேக்கில் வந்து அழகாக அதை அடுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு எது செலக்ட் பண்ணமோ வந்து அதை எடுத்துக்கலாம். கூடவே உங்களுக்கு ரேக் வேறு தள்ளிட்டு போகிறதுக்கு கொடுப்பாங்க. எதுக்கு? ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு. அதில் தூக்கி போட்டு நீங்கள் கொண்டு வந்து பில் செட்டில் பண்ணலாம். அதுலேயுமே நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு கொடுக்கறது, இது எல்லாமே அது மூலயமா பே பண்ணிக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து கஸ்டமர்ஸை எந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக வச்சுப்பான். ஸோ அதனாலேயே வந்து அந்த கடையை வந்து நம்ம மறுபடியும் தேடி போய் வாங்குறவங்களும் இருப்பாங்க நிறைய பேர். ஸோ ஷாப்பிங் கம்ஃபர்ட் எந்த அளவுக்கு நம்ம கன்சியூமர்ஸுக்கு கொடுக்குறோமோ அதுவும் வந்து அவங்க மறுபடியும் வாங்குறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 5மே என்ன அப்படின்னா, கன்சியூமர்ஸ் வந்து ஒரு ப்ராடக்டை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க, பையிங் டெசிஷன் எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி யோசிக்கும் போது இந்த 5ம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டராக அவங்களுடைய மைண்டில் வந்து போகும். நெக்ஸ்ட், பையிங் மோட்டிவ்ஸ். பையிங் மோட்டிவ்ஸ்னா என்ன? மோட்டிவ்னா நோக்கம் இல்லையா? அப்போது எதுக்காக கன்சியூமர்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸை வாங்குறாங்க? என்ன மோட்டிவாக இருக்கும்? People buy different types of goods and services that fulfill their various needs. ஸோ எப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து கன்சியூமருக்கு தேவைப்படுதோ அப்போது கன்சியூமர்ஸ் போய் அதை வாங்குறாங்க. அது ப்ராடக்டாவோ இல்லை சர்வீஸாவோ இருக்கலாம். ஸோ எப்போ அது கன்சியூமருக்கு தேவையோ அப்போ தான் கன்சியூமர்ஸ் வந்து அந்த ப்ராடக்டை போய் வாங்குறாங்க இல்லையா? சரி, இப்போ தேவைன்னா நீட். இப்போ இந்த நீடையே வந்து ஒரு 5 டைப்ஸாக ஆப்ரஹாம் மாஸ்லோ அப்படின்றவர் வந்து டிவைட் பண்ணியிருக்கார். ஆப்ரஹாம் மாஸ்லோ has developed a theory explaining the general human needs. ஸோ ஒரு தியரியை சொல்லியிருக்காரு. இட் இஸ் பெட்டர் அந்த தியரிக்கு பேர் என்ன அப்படின்னா ஹைரார்ச்சி ஆஃப் நீட்ஸ் தியரி. இந்த தியரியை வந்து ஆப்ரஹாம் மாஸ்லோ அப்படின்றவர் சொல்றாரு.
ஸோ இதில் வந்து ஒரு ஹைராரிச்சி லெவல் இருக்கும், எது ஃபர்ஸ்ட் நீட், எது செகண்ட், எது தேர்டு, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு 5 நீட் சொல்றாரு. அதில் ஃபர்ஸ்ட் நீட் என்ன அப்படின்னா பிசியோலாஜிக்கல் நீட்ஸ், செகண்ட் வந்து சேஃப்டி நீட்ஸ், தேர்ட் வந்து சோஷியல் நீட்ஸ், ஃபோர்த் எஸ்டீம் நீட்ஸ், அண்ட் ஃபைனல் ஒன் ஃபிஃப்த் இஸ் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ். இப்போ ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஹைராரிச்சி லெவல் இருக்கு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கன்சியூமர்ஸ் அவனுடைய பேசிக் நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாதான் அடுத்த நீட்ஸை பற்றி அவன் யோசிப்பான். இப்போ இதில் வந்து பேசிக் நீட், ஃபர்ஸ்ட் நீட் என்ன அப்படின்னா ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ் வந்து அவனுக்கு கிடைச்சதுனா தான் நெக்ஸ்ட் நீடு பற்றி அவன் யோசிப்பான். ஸோ அதுவே இல்லாத போது நெக்ஸ்ட் நீடு பற்றி யோசிக்க வேண்டிய சுச்சுவேஷன் அங்கே வராது. ஸோ ஒன்ஸ் ஒரு நீட் ஃபுல்ஃபில் ஆனாதான் இன்னொரு நீட் வந்து புதுசாக உருவாகும். ஸோ அதுதான் இந்த தியரியோடைய ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இந்த நீட்ஸை பற்றி ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து physiological needs. It refers to the basic needs of human beings. These are physical in nature. Need for food, clothing and shelter will fall under this category. With this earnings, the individual will strive to have at least a square meal daily. He will also decide to have a decent clothing and a dwelling place. So இந்த physiological needsல என்னன்னா ஹியூமனுடைய பேசிக் நீட்ஸ் தான் வருது. ஃபுட்டு, கிளாத்திங், ஷெல்டர். ஸோ இது மூணுமே வந்து ஒரு பேசிக் நீடு, உயிர் வாழ்றதுக்கு தேவையான அடிப்படையான ஒரு 3 விஷயம். சாப்பாடு, போட்டிருக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு, இருக்கிறதுக்கு இடம். ஸோ இந்த மூணுமே வந்து ஒருத்தனுக்கு கிடைச்சதுனா தான் அடுத்த நீடு பற்றியே அவன் யோசிப்பான். ஸோ இது மூணுமே கிடைக்கலன்னா அந்த நீட்ஸ்லேயே தான் அவன் இருப்பான். ஸோ இது ஃபிசியோலாஜிக்கல் நீட்ஸ். அதனால தான் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கு. செகண்ட், சேஃப்டி நீட்ஸ். இட் ரெஃபர்ஸ் டு தோஸ் நீட்ஸ் தட் எனேபிள் அ பர்சன் டு செக்யூர் ஹிம்செல்ஃப். For example, insurance, investment, etc. provide a kind of security the individual may look for. So once வந்து பேசிக் நீட்ஸ் வந்து ஒருத்தருக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னா அடுத்து அவனுடைய நீட் என்னவா இருக்கும்னா சேஃப்டி நீட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சேஃப்டி நீட்ஸ் அப்படின்னும் போது அவருடைய லைஃப்பை சேஃப்டி பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஜாபோ இல்லை வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறதோ பண்ணுவார். எதுக்காக அப்படின்னா அவருடைய லைஃப்பை சேஃப்டி பண்ணிக்கிறதுக்காக. ஸோ ஒன்ஸ் வந்து இது ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆனாதான் சேஃப்டி நீட்ஸ் வந்து அரைஸ் ஆகும். தென் அடுத்து தேர்ட் ஸ்டேஜ் வந்து சோஷியல் நீட்ஸ். Social needs will drive a person to do things that will give him recognition in the society. A person who reaches this stage of the hierarchy may desire to own a house, buy a two-wheeler or a four-wheeler and so on. So psychological needs fulfilled ஆயிடுச்சு, அடுத்து சேஃப்டி நீட்ஸும் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அடுத்த நீடு என்னவா இருக்கலாம்னா ஒரு சோஷியல் நீட். தட் மீன்ஸ் ஒரு பர்சனுக்கு சொசைட்டியில் கிடைக்கிற ஒரு ரெக்கக்னிஷன், ஒரு அங்கீகாரம். அது எப்போ வரும் அப்படின்னா அவனுக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், அவனுக்குன்னு ஒரு ஜாப் இருக்கணும். ஸோ சம் வெஹிக்கிள்ஸு, சம் செக்யூரிட்டி அவனுடைய பேரில் இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து சோஷியல் நீட்ஸ். இட் கம்ஸ் அண்டர் சோஷியல் நீட்ஸ். ஸோ சேஃப்டி நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆனால் தான் சோஷியல் நீட்ஸ் வந்து அரைஸ் ஆகும். நெக்ஸ்ட், எஸ்டீம் நீட்ஸ். It enable a person to satisfy his ego. For example, people who belong to the elite class of the society show interest in luxury products. Example, an expensive car, a costly piece of jewelry and so on. So social needsக்கு அப்புறம் எஸ்டீம் நீட்ஸ் அரைஸ் ஆகுது. இந்த எஸ்டீம் நீட்ஸ்ல வந்து சில கன்சியூமர்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க, ஈகோயிஸ்டிக் பயஸா இருப்பாங்க. அதாவது எப்படி சொல்றது, ஒரு கௌரவத்துக்குனே வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸை வந்து வாங்குறவங்க இருப்பாங்க. எக்ஸ்பென்சிவ் கார் வாங்குறது, இல்லை விலை உயர்ந்த டைமண்ட்ஸ், ஜுவல்லரி அதை மாதிரி வாங்குறது. ஸோ இதெல்லாம் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, இது வந்து எஸ்டீம் நீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ் வருது. It prompts a person to do all that he is capable of. At this stage, a person wants to do his potentials.
இந்த 4 நீடும் ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு வந்து என்னென்னலாம் தோணுதோ வந்து எதெல்லாம் வாங்க முடியுமோ அது எல்லாத்தையுமே வாங்குறான். ஏன்னா அப்போ தேவை அப்படின்றது ஓரளவுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆயாச்சு எல்லா தேவையும். ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்மளால எது முடியுமோ அதை வாங்குறது. ஸோ அதுதான் இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ் அப்படின்றது. அதனால தான் அது லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கு. ஸோ மாஸ்லோவுடைய தியரி படி எந்த நீட் வந்து பேசிக்ல இருக்கணுமோ அது பேசிக்ல இருக்கு. ஒன்ஸ் அந்த நீட் ஃபுல்ஃபில் ஆனாதான் அடுத்த நீட் வந்து அரைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹைராரிச்சியில தான் இந்த தியரி இருக்கு. அதனால தான் இதுக்கு பேரே ஹைராரிச்சி ஆஃப் நீட்ஸ் தியரி. நெக்ஸ்ட், ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் பையிங் பிஹேவியர். கன்சியூமரோட பையிங் பிஹேவியரை என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து டிட்டர்மைன் பண்ணுது, இன்டியூஸ் பண்ணுது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜியாகிரபிக் ஃபேக்டர்ஸ். இப்போ இந்த ஜியாகிரபிக் ஃபேக்டர்ஸ்லேயே 2 கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்க, ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் அண்ட் கிளைமேட் கண்டிஷன்ஸ். ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் அப்படின்றத இந்த பிளேஸை வச்சு எடுக்கிற பையிங் டெசிஷன். இப்போ யூஸ்வலாக வந்து நீங்கள் ஒரு கார் ஷோரூம் வந்து வைக்க போகிறீங்க அப்படின்னா யூஸ்வலாக எங்கே வைப்பீங்க? ஒரு அர்பன் சிட்டிஸில் இல்லை வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் தான் வந்து வைப்பீங்க இல்லையா? ஏன் வந்து வில்லேஜில் வைக்கக்கூடாது? ஏன்னா வில்லேஜில் வந்து கார் யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. பிகாஸ் அந்த ரோட்ஸு, தென் அங்கே வாழ்கிற மக்கள் வந்து அந்த அளவுக்கு கார் வாங்குற அளவுக்கு வசதியாக இருக்க மாட்டாங்க. ஸோ கார் ஷோரூம் வந்து எந்த இடத்துல நம்ம ஓப்பன் பண்ணுமோ அங்கே தான் பண்ணணும். ஸோ இதுவே வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த கார் ஷோரூம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு பையர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன்ஸை வச்சு பையர்ஸ் வந்து எதை வாங்குவாங்க எதை வாங்க மாட்டாங்கன்றது இருக்கு. ஸோ அதுதான் ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ். தென் கிளைமேட் கண்டிஷன்ஸ். இப்போ கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் ஹாட்டான கிளைமேட்டு, சில்லான கிளைமேட்டுன்னு 2 கிளைமேட்ஸ் இருக்குது. ஹில் ஸ்டேஷன்ஸில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அங்கே வந்து குளிர் அதிகமாக இருக்கும், அவங்க ஸ்வெட்டர்ஸோடைய தேவை வந்து அதிகமாக இருக்கும். அங்கே வந்து ஒருத்தருக்கு வந்து ஸ்வெட்டர்ஸே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கலன்னா கூட யூஸ் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா குளிர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதே அட் த சேம் டைம் வந்து ஸ்வெட்டர்ஸ் வந்து ஒரு ஹாட்டான கிளைமேட்டில் தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி கிளைமேட் வேரி ஆகிறதுனால கூட கன்சியூமர்ஸ் வந்து அவங்களுடைய பையிங் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ். தென் செகண்ட் ஒன் இஸ் டெமோகிராபிக் ஃபேக்டர்ஸ். இதில் ஏஜ் ஃபர்ஸ்ட். த ஏஜ் ஆஃப் தி பையர் டிட்டர்மைன்ஸ் இஸ் பையிங் பிஹேவியர். அது கரெக்டு தானே? சில்ட்ரன்ஸ் டிசைட் டு ஹாவ் டாய்ஸ், சாக்லேட்ஸ் எக்ஸெட்ரா. இப்போ பொதுவாக வந்து குழந்தைகள் வந்து எது அதிகமாக வாங்கணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு எது மேலே அதிகமாக ஆர்வம் இருக்கும்? இந்த சாக்லேட்ஸ் நிறைய சாப்பிடணும், இல்லை டாய்ஸ் அதிகமாக வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. Those in their adulthood need certain products like shaving cream, cosmetic item, etc. இப்போ இதுவே வந்து அவங்க வளர்ந்து கொஞ்சம் அடல்ட் ஏஜுக்கு வந்துட்டாங்க, அடல்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அப்போ அதே சில்ட்ரன்ஸாக இருக்கும்போது வாங்கின அதே டாய்ஸையும் சாக்லேட்ஸையுமா வாங்குவாங்க? கிடையாது. இப்போ அடல்ட்ஹுட் ஏஜில் வந்து என்ன அவங்களுக்கு தேவையாக இருக்கும்? ஒரு காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு, ஒரு அந்த மாதிரி வாங்குறது அவங்களுடைய பையிங் பேட்டர்ன் இருக்கும். ஸோ இது வந்து ஏஜ் வச்சு வந்து மாறுது இல்லையா? ஸோ அதனால இப்போ இதுவே வந்து ஒரு வயசானவங்க கொஞ்சம் ரொம்ப ஒரு 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன அதிகமாக தேவை இருக்கும்? மெடிசின்ஸு, ஸ்பெக்டாக்கிள்ஸு, வாக்கிங் ஸ்டிக்ஸு. ஸோ இது மாதிரி. ஸோ ஏஜை பொறுத்து ஒவ்வொருத்தருடைய பையிங் பேட்டர்னும் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ இதுதான் டெமோகிராபிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நெக்ஸ்ட் ஒன் ஜெண்டர். Certain products are desired by men and certain others by women. Of course, மென்னுக்குன்னு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது, விமெனுக்குன்னு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது. லெதர் பெல்ட்ஸு, ஷூஸு, ஷேவிங் கிட் எக்ஸெட்ரா இதெல்லாம் வந்து யார் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க? மென். பேங்கிள்ஸு, ஸ்டட்ஸு, லிப்ஸ்டிக்ஸு இதெல்லாம் யார் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க? விமென்ஸ். ஸோ இந்த ஜெண்டரை பொறுத்தும் வந்து பையிங் டெசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் கஸ்டம்ஸ். The buying behavior of the people will be very much influenced by their customs and practices. இப்போ ஒரு இடத்துல இருக்கிற பீப்புளுக்குமே வந்து அவங்களுடைய கலாச்சாரம், பாரம்பரியம் அப்படின்னு இருக்கும். இப்போ நார்த்தில் இருக்கிறவங்க வந்து சப்பாத்தி அதிகமாக சாப்பிடுவாங்க. இங்கே சவுத் இந்தியாவில் வந்து நம்ம ரைஸ் சாப்பிட்றோம். அதே மாதிரி வந்து நார்த் இந்தியாவில் வந்து பைஜாமா
போடுறது வந்து ஃபேமஸ். அவங்களுடைய உடை அணியற பழக்கம் வந்து பைஜாமா போடுவாங்க, பைஜாமா. இங்கே வந்து சவுத் இந்தியாவில் வந்து நம்ம தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா வேஷ்டி, வேஷ்டி வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஸோ இந்த மாதிரி கஸ்டம்ஸ், அவங்களுடைய ட்ரெடிஷன், அவங்களுடைய பாரம்பரியம், அதை வச்சுமே வந்து ஒரு ஒரு பீப்புளுக்குமே வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்குமே வந்து இந்த பையிங் பேட்டர்ன் அப்படின்றது சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட், ஹேபிட்ஸ். Customs and practices are inherited. Habits are acquired and not inherited. For example, noodles and pizzas are not our type of food, but we have acquired a taste for such items. இப்போ ஹேபிச்சுவலாக வந்து நம்மளுக்கு சில பழக்கங்கள் வந்து வந்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வேஷ்டி கட்டுறது, நம்ம ரைஸ் சாப்பிட்றதுலாம் நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பாரம்பரியம். ஆனால் இப்போ இதுவே வந்து இப்போ நூடுல்ஸு, பீஸா சாப்பிட்றதெல்லாம் வந்து நம்மளுடைய ஃபுட்டு கிடையாது. இதெல்லாம் வந்து எங்கே இருந்து வந்தது? வேற ஒரு நாட்டில இருந்து வந்த ஃபுட்டு தான் நூடுல்ஸு, பீஸாஸ்லாம். அப்போ இதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அது டேஸ்ட் பிடிச்சி போயிட்டு அது என்ன சொல்றது, அதை லைக் பண்றோம் இல்லையா? ஸோ அதனாலேயுமே வந்து நம்மளுக்கு வந்து பையிங் பேட்டர்ன் கூட மாறிட்டு இருக்கோம். இது வந்து ட்ரெடிஷனாக தான் வரணும் அப்படின்றது கிடையாது. ஹேபிச்சுவலாகவும் வந்து நம்மளுக்கு வந்து பையிங் பேட்டர்ன் மாறும் அப்படின்றது தான் இங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு, ஃபோர்த் ஃபேக்டர், சோஷியல் ஃபேக்டர்ஸ். சோஷியல் ஃபேக்டர்ஸில் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ். A person's buying behavior is very much influenced by his family. The father or the mother may decide what they should buy for their children. இப்போ ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாகவும் பையிங் பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஒரு ஃபேமிலி, ஃபாதர், மதர், சன் இருக்காங்க அப்படின்னா, சன்னுக்கு வந்து எது தேவைன்றது அப்பா தான் டிசைட் பண்ணுறவராக இருப்பார். ஸோ ஒரு சைல்டுக்கு வந்து என்ன டாய் வாங்கி கொடுக்கணும், இல்லை என்ன டைப் ஆஃப் ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்றத அந்த சைல்டை விட ஃபாதர் தான் டிசைட் பண்ணுறவராக இருப்பார். ஸோ அங்கே வந்து ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த சைல்டோட பையிங் பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட், மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மீடியா அண்ட் சினிமா இன் பர்டிகுலர் on a person's buying behavior cannot be ignored. Most of the youngsters emulate their favorite film heroes in hairstyles, dress and so on. இப்போ இதையுமே நம்மளால நிறைய பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, ஒரு மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னால ஒருத்தர் வந்து அவருடைய ஹேர் ஸ்டைலை மாற்றிக்கிறதும், இல்லை அவருடைய வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் மாற்றிக்கிறதும், பேசுகிற விதம், இது எல்லாமே இப்போ நிறைய நீங்கள் டிக்டாக்ல வந்து ஒரு ஹீரோ பேசுகிற மாதிரி இமிட்டேட் பண்ணி வீடியோ போடுறது, இல்லை ஒரு பர்டிகுலர் சாங்கை வந்து போட்டு அதுக்கு வந்து வாய்ஸ் டான்ஸ் ஆடுறது, இது எல்லாமே என்ன அப்படின்னா மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஸோ மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னால ஒருத்தருடைய பையிங் பேட்டர்னும் வந்து சேஞ்ச் ஆகுது. லாஸ்ட் ஃபேக்டர், சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்கம். Needless to say, an increase in a person's income may motivate him to go in for new items. He may buy something for himself or for his wife or children. சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கன்சியூமர்ஸோட இன்கம் வந்து அவருடைய பையிங் பிஹேவியரில் ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்துதுன்றாங்க. இது வந்து உண்மைதான். ஒருத்தர் வந்து கம்மியாக ஏர்ன் பண்ணும்போது அவருடைய மோட்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் கம்மியாக வாங்கலாம், இல்லை கொஞ்சம் சீப்பாக வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணுவார். இதுவே வந்து ஒரு இன்கம் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய பையிங் பேட்டர்ன் வந்து டோட்டலி வேற மாதிரி இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும்னு நினைப்பாரு. அவருடைய தேவைக்கு அதிகமாக வாங்குறத வந்து அவர் ரசப்படுவார். ஐ மீன், இப்போ ஒரு விஷயம் வந்து எசென்ஷியலாக இருக்காது, பட் அவரால் வாங்க முடியும் அப்படின்றதுக்காக வாங்குவார். ஸோ இன்கம்மை பேஸ் பண்ணி ஒரு சில பேருடைய பையிங் பிஹேவியர்ஸும் வந்து சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், desire for savings. Sometimes when there is an increase in an individual's income, he may decide to save a portion of it. The amount so saved may be invested. He may invest in gold, shares, land and so on. ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ இன்கம் அதிகமாக அவங்களோட ஸ்பெண்டிங்கை வந்து கம்மி பண்ணிப்பாங்க. ஸ்பெண்டிங்க்கு பதிலாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணுற பீப்புளும் இருக்காங்க.
ஸோ இது வந்து desire for savings அப்படின்னு சொல்லி பார்ப்போம். So these are all the some important factors which determine consumer buying behavior. So far we have discussed about the concept of consumer behavior and the Maslow's hierarchy needs theory and the factors determining buying behavior. I hope you all to understand well. Thank you.